வராக ஜெயந்தி. பகவான் உலகை படைத்து பல்வேறு உயிரினங்களையும் படைத்தான். அதில் மிக சிறந்த உயிரினமாக மனிதர்களையும் படைத்தான். அதனால்தான் பெரியவர்கள் அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொன்னார்கள். அந்த மனித பிறவியை அர்த்தமுள்ள பிறவியாக மாற்றுவதற்காக பகவானே பல்வேறு அவதாரங்களையும் எடுத்தான். எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தாலும் குறிப்பாக தசாவதாரங்களை சொல்வார்கள். தசாவதாரங்களில் 3வது அவதாரம் வராக அவதாரம். வராக அவதாரம் எடுத்த நாள்தான் சித்திரை மாத வராக ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. வராக ஜெயந்தி 2 விதமாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறை திருதியை திதியிலும் இந்த ஜெயந்தி சில இடங்களில் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் தேய்பிறை பஞ்சமி திதியில் வராக ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வராகரின் பெருமையை ஆழ்வார்கள் மிக அதிகமான பாசுரங்களில் பாடியிருக்கிறார்கள். மிக எளிதாக வராக ஜெயந்தியை கொண்டாடலாம். அதிகாலையில் எழுந்து கங்கையையும் காவேரியையும் நினைத்து புனித நீராட வேண்டும். வராக பெருமான் படம் இருந்தால் படத்தை அலங்கரித்து பூஜை அறையில் வைக்கலாம், அல்லது ஒரு கலசத்தில் வராக பெருமானை ஆவாகனம் செய்து வணங்கலாம். அன்று விரதம் இருந்து சிறப்பான நைவேத்தியங்கள் வராக பெருமானுக்கு பூஜை செய்து பூஜை முடிந்தவுடன் நம்மால் இயன்ற அளவு தானத்தை மற்றவர்களுக்கு தந்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். பூமி யோகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், வீடு கட்டுதல் முதலியவற்றில் தடைகள் உள்ளவர்களும் அன்றைய தினம் வராக பெருமான் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று பெருமானை தரிசித்து வருவது நன்மையை தரும். விரும்பியதை நிறைவேற்றி தரும் வராக ஜெயந்தி இன்று.